போன வருஷம் யூபி வாரியர்ஸுக்கு கிரேஸ் ஹாரிஸ் ஆடும் போது இன் பவர் பிளே அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் 130. மிடில் ஆர்டர்ஸ்ல அந்த ஸ்ட்ரைக் ரேட் அப்படியே சரிஞ்சு 80s வந்துருச்சு. ஒரு 30% ஆஃப் டிராப் இன் ஸ்ட்ரைக் ரேட் நம்ம பார்க்க முடிஞ்சது. இது ஒரு மிகப்பெரிய கன்சர்னிங்கா இருந்துச்சு. ஏன் கிரேஸ் ஹாரிஸா யூபி வாரியர்ஸ் திரும்ப எடுக்கல அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசனும் இதுதான். இந்த ஸ்டாட் நம்ம ஒரு சைடு வச்சுட்டு யூபி வாரியர்ஸோடைய பவர் பிளே அண்ட் மிடில் ஓவர்ஸோடைய ஸ்ட்ரைக் ரேட் எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா யூபி வாரியர்ஸுக்கு ஒரு 127 அப்படிங்கிறது ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட்டா இருந்துச்சு த்ரூ அவுட் தி சீசன் இன் பவர் பிளே. இதுவே மிடில் ஓவர்ஸ் பாத்துட்டீங்கன்னா 110 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு இறங்கி இருக்காங்க. எந்த டீமுமே போன WPL சீசன்ல பவர் பிளே அண்ட் மிடில் ஓவர் ஸ்ட்ரைக் ரேட் நம்ம கம்பேர் பண்ணும்போது இறங்கல. எல்லா டீமுக்குமே கொஞ்சம் ஏறி தான் இருந்திருக்கு. யூபி வாரியர்ஸ் வாஸ் தி ஒன்லி டீம் ஹூ ஸ்ட்ரைக் ரேட் டிக்ளைன்ட் இன் லாஸ்ட் சீசன். அப்படிங்கும்போது அதுக்கு மிக முக்கியமான காரணமா கிரேஸ் ஹாரிஸ் இருந்தாங்க. இந்த வருஷம் ஆர்சிபிக்கு ஒரு மிகப்பெரிய கன்சர்னா இருந்தது அதுதான் மிடில் ஓவர்ஸ்ல எப்படி கிரேஸ் ஹாரிஸ் வருவாங்க அப்படிங்கிறது. இதை அடுத்த பெர்ஃபெக்ட்டா என்ன பண்ணிட்டாங்க, ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி டாப் ஆர்டர்ல இருக்கிற கிரேஸ் ஹாரிஸ் நான் ஜார்ஜியா வால் என்னுடைய ஓபனர் கிடையாது, ஸ்மிருதி மந்தனாவோட கிரேஸ் ஹாரிஸ் தான் நான் ஓபன் பண்ண போறேன் அப்படிங்கறத பெர்ஃபெக்ட்டா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபெக்ட்டா அனலைஸ் பண்ணி அந்த ஒரு இடத்துல இறக்குனாங்க.